இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என் வாழ்க்கை இருந்து போச்சு பிரதர், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இருளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிற வரையும் வாழ்ந்துட்டு இப்படியே வாழ்க்கையை கடத்திட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு மன விருத்தத்திலேயே சொல்லுவாங்க. ஆனா வேதம் அழகா சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. சங்கீதக்காரர் அழகா சொல்லுவாங்க. இந்த தீபம்னு போய் பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல ஜனங்க வந்த மாதிரி ஏத்திக்கிட்டு இந்த வனாந்தரங்களை போகப்படும் போது அதை கொளுத்திட்டு போவாங்க. அந்த வெளிச்சம் அவங்களுடைய அந்த பாதத்துக்கு கீழே குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அவங்க போகும்போது எதுவும் பாம்பு பூச்சி வைக்கிற அளவுக்கு அந்த வெளிச்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். அந்த வெளிச்சம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதான். கர்த்தருடைய வசனம் தீபமாவும் இருக்குது, அதே நேரத்துல வெளிச்சமாவும் இருக்குதான். தீபம்ன்றது குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் இருக்கு அந்த தீபத்தின் வெளிச்சம். ஆனா வெளிச்சம் என்பது பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய லைட் வைக்கிறோம், ஒரு போக்கஸ் லைட் வைக்கிறோம்னா நம்முடைய கண் ரொம்ப தொலைவு, ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் அந்த வெளிச்சம் அதிகமா வீசும். நம்முடைய வாழ்க்கையில வசனம் இன்றைக்கு என்ன தேவையோ அந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். குறிப்பிட்ட தொலைவுல இன்றைக்கு என்ன தேவையோ அந்த வசனம் அந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். உங்க எதிர்கால வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தமாகவும் ஆசீர்வாதமாகவும் வசனம் வாழ்க்கையில அமையும். அப்ப இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம் எடுத்து வாசிக்கப்படும் போது, அதை நம்ம அதிகமா அறிக்கை செய்யப்படும் போது, இந்த நாளுக்கான ஆசீர்வாதமான வசனமும் உண்டு, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதமான வசனங்களும் உண்டு. எந்த வசனமோ அதை எடுத்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடப்படும் போது நம்முடைய இந்த நாளுக்கும் எதிர்காலத்துக்கும் அது போதுமானதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.